சொல்லுகிறார்கள். அதாவது இந்த சமூகத்தில் விஷத்தன்மை மிக்க செயற்கையான சமூக சூழல் தான் எல்லா விதமான நச்சுக்கும் காரணம் என்று சொல்லுகிறார். எனவே செயற்கையான சமூக சூழல் எந்த வகையிலும் படைக்கப்பட்டு விடக்கூடாது. பேக் டு நேச்சர் என்று சொன்ன வினோபா அவருடைய கருத்தை தான் அன்றைக்கு அதற்கு முன்பாகவே ரூசோ அவர்கள் இயற்கைக்கு திரும்பிப்போ என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இயற்கையே இம்பேலன்ஸாக மாறி கிடக்கிற சூழலாக இருக்கிறதோ என்று பல்வேறு இயற்கை சீற்றங்களை பார்க்கிற போது கவலை தருகிறது. எனவே நேச்சர் என்பதில் ஒரு பேலன்ஸ் இருக்கிறது. ஒரு இக்கலாஜிக்கல் பேலன்ஸ் என்று இயற்கையில் சொல்லுகிறோமே, அது போன்ற பேலன்ஸ் என்பது சமூக சூழலிலும் வர வேண்டும் என்று சொன்னால் இயற்கை உணர்வோடு மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். மனிதனிடத்தில் ஒரு ரியாலிட்டி என்று நேதாஜி சொல்லுகிற போது அந்த ரியாலிட்டி என்பது ஒரு உண்மையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த உண்மை என்பது ஸ்பிரிட் என்று சொல்லுகிற இன்னொரு வகையாக வெளிப்படுகிறது. அந்த ஸ்பிரிட் என்ற அக தூண்டுதல் அல்லது அக சக்தி என்பது அன்பு வழியாக அது வெளிப்படுகிறது. அன்பு வழியாக வெளிப்படுகிற அந்த அக தூண்டுதல் தான் நிகழ்வுகளில் அது பங்கேற்கிற போது தடைகளை சந்தித்து சங்கடங்களை சந்திக்கின்ற போது அதற்கான தீர்வை அது தேடுகிறது. இப்படித்தான் இந்த சமூக நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நேதாஜி சுட்டி காட்டுகிறார். எனவே சமூக சூழலில் நேதாஜியுடைய பார்வை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவருடைய வழித்தடத்தில் ஒரு சமத்துவ நெறிமிக்க இந்தியாவில் ஒரு ஆட்சி ஏற்படும் என்று சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் என்பதை அன்றைக்கே பரிந்துரைத்திருந்தார். அது மட்டுமல்லாது உண்மையான மனிதர்களை உருவாக்குவது முதல் பணி, அமைப்பு நடத்துவது இரண்டாவது பணி என்று சொன்னார்கள். எனவே இன்றைக்கு எல்லோரும் அமைப்பு நடத்துவதற்காகத்தான் ஆட்சேர்ப்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான மனிதர்களை படைப்பதற்கான போராட்டத்தை நிகழ்த்தவில்லை. எனவே நேதாஜி அவர்களுடைய குரல் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமூக சூழலில் இது போன்ற ஆர்வலர்களுடைய குரல்கள் ஒலிக்கின்ற போதெல்லாம் முன்னோடியாக நான் ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகிற போது சொன்னேன், இந்திய சூழலில் புரட்சி என்பது ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. ஏனென்று கேட்டால் நேதாஜி அவர்கள் சொல்லுகிறார் ப்ராக்ரசிவ் என்று சொல்லுகிற போது ஒரு மேம்பாடு முன்னேற்றம் என்பது இந்தியாவில் நிகழும். ஏனென்று கேட்டால் இந்தியாவில் டாலரன்ஸ் என்று சொல்லுகிற பண்பு, சகிப்புத்தன்மை என்ற ஒரு பண்பு இந்தியாவில் பரவி இருக்கின்ற காரணத்தினால், இந்திய தேசம் ஒரு ஆன்மீக பூமியாக இருக்கின்ற காரணத்தினால் மேற்கத்திய நாடுகளில் அப்படியே புரட்டி போடுகிற புரட்சியை போல இந்திய தேசத்தில் நிகழ்ந்து விடாது. சேஞ்சஸ் will happen. It is a changes will happen. தொடர்ச்சியான பயணங்களில் மாற்றங்கள் நிகழும். இந்த மாற்றங்கள் மேம்பாட்டை தரும், ப்ராக்ரசிவாக இருக்கும். இந்த ப்ராக்ரசிவ் எலிமெண்டாக பிராக்மேட்டிக் அப்ரோச்சாக நேதாஜி உதயமானார். அவருடைய பிராக்மேட்டிக் அப்ரோச் என்ன என்பதை இது போன்ற அறிஞர் கூட்டங்கள் விவாதம் செய்வார்கள் என்று சொன்னால், சிந்தித்து பார்ப்பார்கள் என்று சொன்னால், ஃபார்வர்ட் என்று சொல்லுகிற உணர்வும் ப்ராக்ரசிவ் என்று சொல்லுகிற உணர்வும் ரேடிக்கல் என்று சொல்லுகிற சிந்தனையும் இந்த மண்ணில் நிலவரும். அப்படிப்பட்ட ப்ராக்ரசிவ் விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நினைத்து பார்க்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், from error to truth என்பது இல்லை, from truth to higher truth என்பதுதான் நம்முடைய பாரம்பரியம் என்று அவர் சொல்லுகிறார். எனவே it makes a scope for the tolerance என்று நேதாஜி சொல்லுகிறார். எனவே இந்த உணர்வுகளோடு பார்க்கிற போது இந்தியா சைப்புத்தன்மை மிக்க பூமி. இன்றைக்கு ராம்தேவ் அவர்களை கைது செய்கிற போது, நள்ளிரவில் கைது செய்கிற போது, அதிரடியாக அவர்கள் செய்கிற போது ஒரு துறவியாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார், சாஸ்திரா என்று இரண்டு சொல்லுகளை சொல்லுகிற போது நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸையும் வெப்பனையும் எடுக்க வேண்டிய சேனா என்பதை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ என்பதை ராம்தேவ்ஜி அவர்கள் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பலாத்காரத்தின் மூலமாகவோ அதிரடியின் மூலமாகவோ எதையும் நீங்கள் ஏற்படுத்திவிட முடியாது என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. எதிர்விளைவுகளை ஏற்படுத்துவது உங்களுடைய வஞ்சகமும் வன்முறையுமாக இருக்கிறது. எனவே அறிவுக்கும் அறியாமைக்குமான இடைவெளி இந்த தேசத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அறிவு வஞ்சகத்தை விதைப்பதாக இருக்கிறது, அறிவு தன்னலத்தை விதைப்பதாக இருக்கிறது, அறிவு தன்னலத்தை பயன்படுத்திக் கொள்வதாக இருக்கிறது. ஆனால் அறியாமை தவறாக பயன்படுத்திக் கொள்வதாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய விடுதலை தன்னலமாகவும் தவறாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஊழல் என்பது பிறகி கிடக்கிறது. இன்றைக்கு என்னுடைய தங்கை மகன் ஒரு பேசுகிற போது, தொலைபேசியில் பேசுகிற போது, கல்லூரியில் சேருவதற்கு அவன் சொன்னான், பிஎஸ்சி பிஏ பட்டம் சேருவதற்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்கள், நீங்கள் எந்த கல்லூரிக்கே வர வேண்டாம், வகுப்புக்கே வர வேண்டாம், எல்லாம் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை அவன் தொலைபேசியில் நகைச்சுவையாக சிரித்துக் கொண்டே சொன்னான். அப்படிப்பட்ட சமூக சூழலாக இன்றைக்கு பல்கலைக்கழகமும் கல்லூரியும் மாறி இருக்கிறது. எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தை பார்த்து.
இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தலைமுறையே நம்மை பார்த்து, இந்த அமைப்பை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தான் சமூக சூழலும் நேதாஜியும் என்று நீங்கள் விவாதித்திருக்கிறீர்கள். சொல்வதற்கு 1000 செய்திகள் இருக்கிறது. களம் காண வேண்டும். அறிவு என்பதும் மனம் என்பதும் கரங்கள் என்பதும் ஒன்று கூடும் என்று சொன்னால் எதையும் சாதித்து காட்டலாம். நேதாஜியுடைய துடிப்பு ஸ்பிரிட் ஒனாச்சாயே என்ற ஐஎன்ஏ வீரர்களுக்கு சொல்வாராம். அந்த ஸ்பிரிட் என்பதைத்தான் ஒலிம்பிக்கிலே மைண்ட் பாடி ஸ்பிரிட் என்று இணைத்திருக்கிறார்கள். மனமும் உடலும் ஒரு மனிதனுக்கு போதும், ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. அதுதான் ஸ்பிரிட் என்பதை இந்த மண் எதை பரிந்துரைத்ததோ அதைத்தான் அவர்கள் விளையாட்டு களத்திலே வைத்திருக்கிறார்கள்.